பிரகன் பெட்ரூமில் உட்காந்துருந்தாரு. அவர் வெளியே வரல. இவன் வந்து ஃபர்ஸ்ட் இப்படியே எட்டி பார்த்தா இப்படி வந்து வெளியே நின்னா. உடனே இந்த யூனிஃபார்மில் தானே பார்க்கணுன்னு சொன்னேன், இந்த மக வந்து நிற்கா அப்படின்னு பிரகன் சொன்னான். உடனே நான் வந்து அப்படியே பார்த்துட்டு இப்படின்னா இது பண்ண மாட்டேன்ட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் அந்த இதில் உட்காந்துருந்து நாங்கள் எல்லோரும் பேசிக்கிட்டே இருந்தோம் ஒன்று. அப்போ அவள் என்னை வந்து இடையிலலாம் பார்த்தது, இந்த நீ அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு 11 மணிக்கு இங்கேருந்து தருவிகுளத்துக்கு போயிட்டுருக்கே, எதுக்கு இங்கே கிடக்க வேண்டியதானே அப்படி இப்படின்னா. ஆமாண்ணா, இவன் என்னத்தையாவது சொல்லுவான், அப்புறம் எனக்கு கஷ்டமாயிரும், அதெல்லாம் போயிடுவேன், இருக்க மாட்டேன், இப்படி நிறைய இருக்குமா, அதெல்லாம் இப்போ சொல்லிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அப்படியே பேசிகிட்டு இருக்கோம். உடனே நானும் சொல்லுவேன், இவனாப்பில் பிரியுதா, என்னெல்லாம் பாடுபடுத்துறான், உன்னைய பேசுவான் என்னைய பேச, ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கும், அதெல்லாம் வந்து சொன்னோம்னா பெரிய கதையாயிரும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். உடனே அவள் தான் சொன்னா, சரி நம்ம வந்து யாரும் வந்து என்ன பண்ணக்கூடாது, போன கதை பழைய கதை எதையுமே பேசக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னாவே. ஆனால் அவங்க அந்த 3-4 நாள் இருந்த டைமில் ஒரு தும்முனது இருமுனது முதற்கொண்டு, ஏன்னா இங்கே நாங்கள் வீட்டில் இருந்ததில் நான் ஒரு நாள் நைட்டு பிரகனை பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு இங்கே தருவிக்குளத்துலேருந்து போகும்போது என்னுடைய ஒருத்த சைடு கம்மல் ஒரு 3 ட்ராப்ஸ் இப்படி தொங்குற மாதிரி ஒரு கம்மல் இருக்கும், அந்த கம்மல் விழுந்து தொலைஞ்சிட்டு. அது முதல் கொண்டு சரியா ஒரு சின்ன விஷயம் கூட இல்லாமல் நான் இப்படி அப்படின்னு என்னென்னலாம் கதை பேசணுமோ எல்லா கதையும் அவள் மைண்டில் வந்து ஃபுல் ஸ்டோரேஜ் வந்து ஏற்றி வச்சுருக்கான். இவன் வந்து உண்மைக்குமே நல்லபடியாக வந்து ஒரு இதை ஏற்றி வைக்கணும், எனக்கு நடுநிலைமையாக இருக்கணும். இன்னும் அடுத்து என்ன ரீசன் இனிமே தான் வந்து அந்த அடுத்து வரும். உண்மைக்குமே நடுநிலைமையாக இருக்கிற ஒரு பையனாக இருந்தால் நான் இந்த 2 வருஷத்தில்